Welcome to BJ Education PGTRB class. இந்த வீடியோவில் யூனிட் 4 சைக்காலஜி டெவலப்மெண்டல் டாஸ்க் தான் பார்க்க போகிறோம். டெவலப்மெண்டல் டாஸ்க்ன்றது ஹியூமன்ஸு அவங்களுடைய லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு விதமான பிஹேவியரை லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த லேர்னிங்ன்றது அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுதான் இந்த டெவலப்மெண்டல் டாஸ்க்கு. இப்போ சொசைட்டி வந்து அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அந்த ஹியூமன் பீயிங்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ குழந்தை வந்து பிறந்து 1.5 வயசு ஆயிடுச்சு. 1.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தை நடக்கலைன்னா சொசைட்டியில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க, இன்னுமா நடக்கல, 1.5 வயசு ஆயிடுச்சு, இன்னுமா குழந்தை நடக்கல, 1.5 வயசு ஆயிடுச்சு, இன்னுமா பேசல அப்படின்ட்டு கொஸ்டின் வருது இல்லையா? அப்போ சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஹியூமன்ஸ் ஆனவங்க மேலே என்ன வச்சுருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. 1 வயசு ஆகுனா இந்த பல்லு முளைக்கணும், பேச ஆரம்பிக்கணும், 1.5 வயசுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கணும், அப்படிலாம் வந்து சொசைட்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க இல்லையா? அதுதான் இந்த டெவலப்மெண்டல் டாஸ்க். இந்த டெவலப்மெண்டல் டாஸ்க்கு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பசங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு டிஃபைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா ராபர்ட் ஹெவிங்கர்ஸ்ட் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த டெவலப்மெண்டல் டாஸ்க்கை நிறைய ஸ்டேஜஸில் பிரித்து காட்டியிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்க்கலாம். இன்ஃபேன்சி, பர்த் டு 2 இயர்ஸ். இந்த பர்த் டு 2 இயர்ஸில் என்ன விதமான டெவலப்மெண்டல் டாஸ்க்கு அந்த குழந்தை லேர்ன் பண்ணியிருக்கணும்னா, சென்சேஷன், அதாவது சென்ஸ் பண்ண கற்றுட்டு இருந்திருக்கணும், பர்செப்ஷன், மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ், பாடி பார்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், மோட்டார் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன விதமான ஸ்கீமாலாம் லேர்ன் பண்ணியிருக்கணுமோ அந்த விதமான ஸ்கீமாஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருந்துருக்கணும். அப்புறம் தன்னை சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணவும் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இதில் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸு ஸ்பெசிஃபைட் பண்ணுறாங்க, என்ன விதமான ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நடக்க கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். அப்புறம் சாலிட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். அப்புறம் நல்லா பேசணும், கம்யூனிகேட் வேர்பலி, நல்லா பேசணும், வார்த்தைகள்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அவங்களுடைய பாடி வேஸ்ட், இப்போது வந்து யூரின்லாம் போகிறது, அதெல்லாம் எப்போ போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து குழந்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது லேர்னிங் டு கெயின் அடிக்குவேட் மசில் கோஆர்டினேஷன். ஸோ கை கால் அதெல்லாமே சரியாக கோஆர்டினேட் பண்ண கற்றுட்டு இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு டாடலர்ஹுட், 2 and 3 years. இதில் பார்த்தோன்னா எலாபரேஷன் ஆஃப் லொக்கோமோஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் எப்படி பண்ணுறது, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணியிருந்துருக்கணும். ஃபேண்டசி பிளே, செல்ஃப் கண்ட்ரோல். ஃபேண்டசி பிளேன்றது அவங்களே வந்து விளையாடுவாங்க இல்லையா பசங்க, ஸோ அது. அப்புறம் அவங்கள செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அட்டைனிங் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் பாடி மூமெண்ட்ஸ், அவங்களுடைய பாடி மூமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அச்சீவிங் ஃபிசியோலஜிக்கல் ஹோமியோடேசிஸ். இது பார்த்தோன்னா உடல் வந்து சீரான முறையில் பேலன்ஸ் ஆகிருக்கணும், அதுதான் இது. அடுத்தது லேர்னிங் டு ரிலேட் ஒன் செல்ஃப் எமோஷ்னலி டு அதர்ஸ். ஸோ நம்மள மாதிரி தான் மற்றவங்களும் இருக்காங்க, ஸோ அவங்களுடைய எமோஷன்ஸும் பழகிருக்கணும். லேர்னிங் செக்ஸ் டிஃப்ரென்ஸ், பாய் கேர்ள் அதெல்லாம் வந்து யார் என்ன அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். லேர்னிங் டு டிஸ்டிங்விஷ் ரைட் அண்ட் ராங், எது ரைட்டு எது ராங்கு அப்படின்றதும் வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்புறம் லேர்னிங் டு பி சோஷியல், கோஆப்ரேட்டிவ் அண்ட் ஷேரிங், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண கற்றுட்டு இருந்திருக்கணும், மற்றவங்க கூட கோஆப்ரேட் பண்ணி ஷேர் பண்ண கற்றுட்டு இருந்திருக்கணும். அப்புறம் சோஷியலாக பிஹேவ் பண்ண, எல்லார் கூடயும் சேர்ந்து நல்லா மிங்கிளாக கற்றுட்டு இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு இயர்லி ஸ்கூல் ஏஜ், 3 to 6 years. 3 to 6 இயர்ஸில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். இவங்க மேல், இவங்க ஃபீமேல், இவங்க பாய், இவங்க கேர்ள் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஏர்லி மாரல் டெவலப்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கணும். செல்ஃப் தியரி, அவங்கள பற்றி அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே எவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள பற்றி யார் அப்படின்றத தெரிஞ்சிருந்துருக்கணும். அடுத்தது பியர் பிளே, மற்றவங்க கூட எப்படி விளையாடுறது, எப்படி மற்ற ஃப்ரெண்ட்ஸு நம்ம அவங்க கூட பழகிக்கிறது அப்படின்றதும் தெரிஞ்சிருந்துருக்கணும். அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் பார்த்தோன்னா சேம் அதே தான் வருது. ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸு, ஏர்லி மாரல் டெவலப்மெண்ட்டு, பியர் பிளே.
இதில் மிடில் சைல்டுஹுட் அதாவது 6 to 12 இயர்ஸில் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மற்றவங்கிட்ட நட்பாக பழகுறதுக்கு கற்றுட்டு இருந்திருக்கணும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் மேக் பண்ணியிருந்திருக்கணும். கான்க்ரீட் ஆப்ரேஷன் லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். ஸ்கில் லேர்னிங் ஒரு விதமான ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணியிருந்திருக்கணும். செல்ஃப் எவாலுவேஷன் தன்னை தானே வந்து எவாலுவேட் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும். டீம் ப்ளே ஒரு குரூப்பாக வந்து ப்ளே பண்ண கற்றுட்டு இருந்திருக்கணும். இதில் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் பார்த்தோன்னா லேர்னிங் டு டெவலப் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணியிருக்கணும். கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணியிருந்திருக்கணும். லேர்னிங் டு எவாலுவேட் ஒன் செல்ஃப் தன்னை தானே பற்றி எவாலுவேட் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும். இப்போ இயர்லி அடலசன்ஸ் பார்க்கலாம். 12 to 18 இயர்ஸ். இந்த 12 to 18 இயர்ஸில் ஃபிசிக்கல் மெச்சூரேஷன் வந்திருக்கணும். இப்போ ஒரு அடலசன்ஸ் ஸ்டேஜ்ன்ற போது நம்ம பாடி பார்ட்ஸில் நிறைய ஃபிசிக்கலாகவும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், சைக்காலஜிக்கலாகவும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கணும். ஃபார்மல் ஆப்ரேஷன், அடுத்தது எமோஷ்னல் டெவலப்மெண்ட்லாம் நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். மெம்பர்ஷிப் இந்த பியர் குரூப், அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸில் அவங்களும் வந்து ஒரு மெம்பராக போய் சேர்ந்துருப்பாங்க. இதில் நம்ம ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் மெச்சூரேஷன் அதே தான், சேம் டிக்டோ தான் வருது. நெக்ஸ்ட் லேட்டர் அடலசன்ஸ் ஸ்டேஜ் 18 to 24 இயர்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஆட்டானமி ஃப்ரம் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். பேரண்ட்ஸை விட ஃப்ரெண்ட்ஸு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்டர்னலைஸ்ட் மாரலிட்டி, அவங்களுக்குள்ளேயே ஒரு எது ரைட்டு எது ராங்கு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஃபார்மேஷன் இருக்கும். கரியர் சாய்ஸ், அவங்க என்ன கரியருக்கு போகணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணுற ஸ்டேஜ் தான் இது. அதே மாதிரி லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு மிடில் அடல்ட்ஹுட் 34 to 60 இயர்ஸ். இந்த ஸ்டேஜில் அவங்களுடைய கரியரை மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த மிடில் அடல்ட்ஹுட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லேட்டர் அடல்ட்ஹுட், அதாவது 60 to 75 இயர்ஸ். இதில் அக்செப்டிங் ஒன்ஸ் லைஃப், ரீடைரக்டிங் எனர்ஜி டுவோர்ட்ஸ் நியூ ரோல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸோ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அவங்க இது வரைக்கும் ஒரு கரியரில் இருந்தாங்க, அதில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க, இனிமேட்டு அவங்க ஒரு புது விதமான லைஃப் ஸ்டைலுக்கு போவாங்க. ஸோ இது வந்து ரெஸ்டிங் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெரி ஓல்ட் ஏஜ் 75 இயர்ஸ் அன்டில் டெத்து. இது 75 இயர்ஸ்க்கு மேலே டெத்து வரைக்கும் இருக்க ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னா அவங்களுடைய ஹெல்த் வைஸாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும், ஃபிசிக்கலாகவும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருந்தவங்க இதுக்கு மேலே ஆக்டிவ்னஸ்ஸு குறையிற ஸ்டேஜாக இருக்கும். நடக்கிறதுக்கே முடியாமல் இருக்கலாம், ஒரு தடி இல்லாமல் நடக்க முடியாது, அதே மாதிரி மாடிப்படி ஏற முடியாது, கண்ணில் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சரியான தெளிவில்லாத பார்வையாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இது சைக்காலஜிக்கல் படி பார்த்தோன்னா பேச்சு வந்து சரியாக வராமல் இருக்கிறது, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மெமரி பவர் வந்து குறைஞ்சிட்டே வருது. இந்த மாதிரி சேஞ்சஸும் அவங்க ஏற்றுக்கக்கூடிய ஸ்டேஜ் தான். ஃபிசிக்கலாகவும் சரி சைக்காலஜிக்கலாகவும் சரி அவங்களுக்குள்ள இருக்கிற சேஞ்சஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்பவுஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம், இவங்க மட்டும் தனியாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ்.